எப்ப காங்கிரஸ் ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா அந்த முடிவில் நாம என்னைக்குமே மாறுறது கிடையாது. கிழக்கு மாகாணத்துடைய தற்போதைய ஆளுநர், இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவர் செந்தில் தொண்டமான் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். நீங்க யாருக்கு உங்களுடைய ஆதரவை இந்த தேர்தலில் தெரிவிச்சிருக்கீங்க? இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட ஆதரவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெரிவிச்சிருக்கோம். ஸோ அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் இந்த எக்கனாமிக்கு சூட் ஆகும். புதுசாக இன்னொருத்தர் அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் நம்ம எக்கனாமிக் சூட் ஆகலைன்னா, சப்போஸ் ஆகலைன்னா அப்போ என்ன ஆக போகுதுன்னா we are going to again crash. திரும்பவும் நான் லைன் நிற்க வேண்டிய பார்ட்டி பாலிடிக்ஸ். இதே ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக லாஸ்ட் 15 இயர்ஸ் நம்ம எலெக்ஷன் தேர்தல் கேட்டிருக்கோம். அவருக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கோம். பட் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அன்னைக்கு பொருளாதார பிரச்சனை இந்த நாட்டில் இல்லை. அன்னைக்கு இருந்த பிரச்சனைக்கு வேறு தலைவர் வாஸ் மோர் சூட்டபுளாக இருந்தார். ஹைலி எக்கனாமிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கிறவர் இருக்கிறப்ப வி தாட் ரணில் விக்ரமசிங்க இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் டுடே. ஸோ அதனால் நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆனால் இந்த 2 வருஷத்தை தாண்டி அவர் இன்னொரு தேர்தலுக்கு வரும்போது ஏன் அவருக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் வருது? எப்போதுமே ஒரு காயினில் 2 சைடு இருக்கு. ஒரு காயினில் 2 பக்கம் இருக்கிற மாதிரி, ஆதரவாக இருக்கிற மாதிரி எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும். ஒரு அரசியலில் இருந்தால் ஒவ்வொருத்தவங்களுக்கு இங்கே இருக்க 2.5 கோடி மக்களுக்கு எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி செய்ய முடியாது. ஒரு ஆளுக்கு பிடிச்சா இன்னொரு ஆளுக்கு பிடிக்காது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாங்கன்னா நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிக வாய்ப்புகளில் அவர் வெற்றி பெறுவாருங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த தேர்தலில் ஒருவேளை அவருடைய அந்த வெற்றி இல்லாமல் போனால் நீங்கள் இன்னும் ஒரு ஆளுங்கட்சியாக வரப்போகிற கட்சியோட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இணைந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. ஆனால் நாங்கள் 100% ஷூராக இருக்கோம். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வெற்றி பெற்றால் மாத்திரமே இலங்கை ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற மலைய மக்கள் எதிர்காலத்தில் ஒரு வளர்ச்சி அடையணும்னு நாங்கள் நினைக்கும் போது இந்த நாட்டு ஜனாதிபதி அவர்கள் அந்த மாதிரி ஒரு கொள்கையோடும் அது மட்டும் இல்லாமல் முன்னேறி இந்த நாட்டை கொண்டு போகிற பாதையில் இருக்கக்கூடிய தகுதியான ஒரு ஆதரிக்கிறது சிறந்ததாக இருக்கும்னு நாங்கள் நினைச்சோம். we are not slaves. இந்த நாட்டில் நாங்கள் அடிமைகள் கிடையாது. கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிரச்சனை. அது ஒரு ஆணி அடிக்கிறது கூட எஸ்டேட் மேனேஜரோட அனுமதி தேவைன்னா ஐ ஃபீல் தட் இஸ் நாட் கரெக்ட். அந்த வீடுகள் கட்டித்தரப்படுறதுக்கு ஒரு காலப்பகுதி தேவை. அந்த காலப்பகுதி வரைக்கும் நம்ம ஏன் இந்த நாட்டில் அடிமையாக வாழும்? அது இந்த ரணில் விக்ரமசிங்கே அவருடைய அடுத்த வரப்போகிற ஆட்சியில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நான் இந்த ஆட்சியிலே தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னொரு வாரம் இருக்குது. அதுக்குள்ளே ஜனாதிபதி செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். பட் அதுக்கான முயற்சிகளை அவர் ஆரம்பிச்சிட்டார். ஆறுமுகம் தொண்டமானவர்கள் இருந்த காலத்தில் இருந்த அந்த பவர் இப்போ கொஞ்சம் தளம்பல சந்திச்சிருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. பார்க்கும்போது அப்படின்னு தெரியுது. அதாவது ஆறுமுகம் தொண்டமானுங்கிறவர் இப்போ 1700 1350 வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த 350 அலவன்ஸ். அந்த அலவன்ஸ் கம்பெனிகள் கொடுத்த ப்ரொபோசல் நாங்கள் அக்செப்ட் பண்ணலை. ஆளுநர் பதவியை விட்டுட்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு வருவீங்களா? இல்லை, கண்டிப்பாக ஆளுநர் பதவி இப்போ தற்காலிகமாக நம்ம இருக்கிறது தான். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் ட்ரிகோனமலிக்கோ பட்டிக்லோக்கோ அம்பாரா போனாலும் சொல்லுவாங்க செந்தில் தொண்டமான் இந்த பீரியடில் செஞ்ச மாதிரி இது வரைக்கும் யாரும் செய்யலைன்னு. ஸோ யூ வில் நோ தட் வேக்யூம். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா மலைய மக்கள் பக்கமாக இருந்து எடுக்கப்படுகின்ற சந்தா பணங்கள் தொடர்பாக இது வரைக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் ஒரு டீ கூட நான் கட்சி பணத்தில் வாங்கி குடிச்சது கிடையாது. ஒரு டீ கூட. அதே மாதிரி இது கவர்மெண்ட் டேக்ஸ் கிடையாது, கம்பல்சரி கட்டணும். நீங்கள் விருப்பப்பட்டால் கட்டலாம். ஓகே, நீங்கள் கட்டினா தான் சிடபிள்யூசியோட தொழிற்சங்க சேவைகள் கிடைக்கும். ஸோ வி தாட் வி அட்லீஸ்ட் மேக் இட் அஸ் 1 ரூபி. ஒரு ரூபா தான் சந்தா பணம் தான் என்னோட லட்சியமா இருக்குது. பட் ஐ எம் ஃபைட்டிங் ஃபார் இட். இந்த தேர்தலில் ஒரு பக்கம் உங்களோட கட்சியிலேயே ரணில் விக்ரமசிங்கே அவருக்கு நீங்கள் ஆதரவு வழங்குறீங்க, அது வெளிப்படையாக தெரியுது. இன்னொரு பக்கம் ஒரு சிலர் சஜித் பக்கம் ஆதரவு வழங்குறதுக்கு தயாராகிறாங்க, அல்லது ஆதரவு வழங்குறதுக்கான முயற்சி இருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படுது. அது இப்படி அதே முடிவு தான் இறுதி வரைக்கும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை சிலிண்டர் சின்னத்தில் வெற்றி பெற வைக்கிறது தான் காங்கிரஸோட முடிவு. தோட்ட தொழிலாளர்களை நஞ்சப்படுத்தி அவர்களுக்கு எதிரான ஒப்பந்தமாக இருந்தால், தேர்தலாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் காங்கிரஸ் ஒருபோது அந்த ஒப்பந்தத்தில் கை வைக்க. நன்றி. மீண்டும் ஒரு தடவை தேர்தலுக்கு பின்பு நாம சந்திப்போம். ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ நாங்கள் மிக முக்கியமான ஒருத்தர், கிழக்கு மாகாணத்துடைய தற்போதைய ஆளுநர், இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவர் செந்தில் தொண்டமான் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம்.
வணக்கம். நிறைய நாளாக பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். கடைசியாக யாழ்ப்பாணத்தில் சந்திச்சோம்னு நினைக்கிறேன் போன வருஷம். எப்படி இருக்குது நீங்கள் யாருக்கு உங்களுடைய ஆதரவை இந்த தேர்தலில் தெரிவிச்சிருக்கீங்க? நீங்கள் முதல்ல எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியெலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன், எல்லோரும் நல்லா இருக்காங்க. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட ஆதரவு வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெரிவிச்சிருக்கோம். என்ன காரணம்னா வந்து இன்றைக்கி இருக்க இந்த நாடு பொருளாதார சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து ஒரு நாலேஜபிள் பர்சன், அதாவது இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கல் நாலேஜபிள் பர்சன், தியரிட்டிக்கல் நாலேஜ் ஒன்று இருக்குது, ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஒன்று இருக்குது. ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து ஹஸ் ஃபேஸ்டு. இன்னொன்று இதோட இன்னும் மோசமான சூழ்நிலையில இருந்தால் ஹஸ் ட்ராவல்டு. ஸோ அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து இந்த எக்கனாமிக்கு சூட் ஆகுது. புதுசாக இன்னொருத்தர் வந்து அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் நம்ம எக்கனாமிக் சூட் ஆகலைன்னா, சப்போஸ் ஆகலைன்னா அப்போ என்ன ஆக போகுதுன்னா we are going to again crash. திரும்பவும் நான் லைன் நிற்க வரும். இது எப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆன வண்டியை திரும்ப ஆக்சிடென்ட் ஆனோம்னா கண்டம் ஆயிரும். அதனால் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து சிந்திக்கணும். இந்த இடத்துல வந்து பார்ட்டி பாலிடிக்ஸ், இதே ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக வந்து லாஸ்ட் 15 இயர்ஸ் நம்ம வந்து எலெக்ஷன் வந்து தேர்தல் கேட்டிருக்கோம், அவருக்கு எதிராக வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கோம். பட் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் வந்து அன்னைக்கு பொருளாதார பிரச்சனை இந்த நாட்டில் இல்லை. அன்னைக்கு இருந்த பிரச்சனைக்கு வேறு தலைவர் வாஸ் மோர் சூட்டபுளாக இருந்தார். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த பொருளாதார பிரச்சனை இருக்கிறனால ரணில் விக்ரமசிங்க தான் இருக்கிற பெஸ்ட் சாய்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்த மாதிரி ரயட்ஸ்லாம் வந்து தாலிபான்ஸ் வந்திருக்காங்க. பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து இம்ரான் கானோட இஷ்யூஸ் வந்து பங்களாதேஷ், திரும்ப அதுக்கு பிறகு வந்து பங்களாதேஷ், பர்மாவில் வந்து திரும்ப வந்து மயன்மாரில் இஷ்யூ வந்துச்சு. இது ஒவ்வொரு ஏரியாவில், அதுக்கு பிறகு மால்டீவ்ஸில், இது மாதிரி ஒவ்வொரு ஏரியா, ஸ்ரீலங்கா. பட் இது எல்லாத்துலேயும் நீங்கள் பார்க்க போகும்போது ஸ்ரீலங்காவோட ரிகவரிங்கிறது வந்து ரொம்ப குவிக் அண்ட் மோர் பாசிட்டிவ். கிட்டத்தட்ட ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஸ்ரீலங்காக்குள்ளது வர்றது ஃபுல். டாலர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டாலரோட கம்பேர் பண்ணி பார்த்தா பல 100 மடங்கு, ஏன் பல 1000 மடங்கு டாலரோட கெப்பாசிட்டி இருப்பு நம்மளுக்கு கூடி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிரசிடென்ட் வித் ஹைலி எக்கனாமிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கிறவருங்கிறப்ப வி தாட் ரணில் விக்ரமசிங்கே இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் டுடே. ஸோ அதனால் நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றதுக்கு. அவர் மேலே நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குது. 2 வருஷத்தில் அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே வேறு யாரும் இருந்தால் செய்ய முடியாது அப்படின்றது. ஆனால் சிலவருடைய கருத்து இல்லை யார் இருந்தாலும் செய்யலாம் அப்படின்றாங்க. ஆனால் பெரிய அளவான ஆக்களுடைய கருத்து வந்து இல்லை, அவரால் முடிஞ்சது. ஆனால் இந்த 2 வருஷத்தை தாண்டி அவர் இன்னொரு தேர்தலுக்கு வரும்போது ஏன் அவருக்கு இவ்வளோ எதிர்ப்புகள் வருது? அவர் ஒரு தரத்திலே அவர் வென்றிருக்க வாய்ப்பு இருக்குது தானே. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவர் விட்ட பிள்ளை என்ன? பொதுவாக வந்து யாருனாலும் மாற்றங்கள் கொண்டாடுன்னு நினைச்சா கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களே மாற்றம் கொண்டாந்துருப்பார். அவரால் மாற்றம் கொண்டாட முடியல. ஸோ அப்படின்னு இருக்கும்போது பொதுவாக வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் 2 விதம் இருக்குது. ஒன்று நல்லா வளர்ச்சி அடைகிறது, இன்னொன்று வந்து வளர்ச்சியற்று பேக் சைடு பின்னாடி போகிறது. ஸோ இப்போ இதில் வந்து கடந்த ஜனாதிபதி தேர்தலில் 69 லட்சம் மக்கள் வாக்குகள் அளித்து தான் வந்து மாற்றங்கள் வேணும்னு கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் வந்து வந்தார். பட் அவர் கொண்டாந்த மாற்றம் வந்து நெகட்டிவான மாற்றமாக போயிடுச்சு. அது மாதிரி இப்போ இவர் வந்து நெகட்டிவ்லேருந்து டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் போகிறார். ஸோ ஸ்ரீலங்கா வந்து பாசிட்டிவ் ரேஸில் போகணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த ரேஸில் பாசிட்டிவாக வின் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து வில் ப்ரிஃபர் ரணில் விக்ரமசிங்க. இல்லை சும்மா நம்ம மாற்றம் வேணும், எனக்கு இவரை பிடிச்சிருக்குது அவரை பிடிச்சிருக்கு, இவர் நல்லா அழகாக பேசுகிறாரு. அதாவது பேச்சு அரசியல் வேறு, எழுத்தரசியல் வேறு, அதே மாதிரி மேடை அரசியலுங்கிறது வேறு. அறிக்கைகள் எப்படினாலும் கொடுக்கலாம், ஒருத்தர் நாளைக்கு கொடுக்கலாம். நான் வந்து ஜனாதிபதி, ஏன்னா டாலர் ரேட் வந்து 300 இருக்க டாலர் ரேட்டை 150 ரூபாய்க்கு கொண்டாடுறேன்னு சொல்லி. பட் அது ப்ராக்டிக்கலாக முடியுமா இல்லையாங்கிறது நம்ம சிந்திச்சோம்னா ப்ராக்டிக்கலாக எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ வாய்ப்புகள் அற்ற விஷயங்களை வந்து சொல்லும்போது கவர்ச்சியாக இருக்கும், கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். பட் அது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக ஏற்படும் நான் நினைக்கிறோம். ஜனாதிபதி அவர்களுக்கு எதிராக எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஒரு எப்போதுமே ஒரு காயின்ல 2 சைடு இருக்கும். ஒரு காயின்ல 2 பக்கம் இருக்கிற மாதிரி ஆதரவாக இருக்கிற மாதிரி எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும். அப்புறம் அரசியலில் இருந்தால் ஒவ்வொருத்தவங்களுக்கு இங்கே இருக்க 2.5 கோடி மக்களுக்கு எல்லாத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி செய்ய முடியாது. ஒரு ஆளுக்கு பிடிச்சா இன்னொரு ஆளுக்கு பிடிக்காது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாங்கன்னா நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிக வாய்ப்புகளில் அவர் வெற்றி பெறுவாருங்கிறது முழு நம்பிக்கை இருக்குது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களோட நீங்கள் இப்போ தொழிலாளர் காங்கிரஸ் இணைஞ்சு பணியாற்றுறீங்க. ஆனால் இந்த தேர்தலில் ஒருவேளை அவருடைய அந்த வெற்றி இல்லாமல் போனால்
நீங்கள் இன்னும் ஒரு ஆளுங்கட்சியாக வரப்போகிற கட்சியோட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இணைந்து கொள்ள வாய்ப்பு இருக்கா? இல்லை, தேர்தலுக்கு பிறகு வந்து யுகங்கள் வந்து மாறும். ம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடந்த தேர்தலில் வந்து 2019 தேர்தலில் வந்து நம்ம வந்து இப்போ இருக்க அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணோம். பண்ணிங்க. இதே அரசாங்கத்திலேருந்து கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்திலேருந்து நாங்கள் வெளியவும் போனோம். போனீங்க. ஸோ மக்களோட உரிமைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு மக்களோட வளர்ச்சிகளுக்கு உதவுற அரசாங்கத்தோட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பயணிக்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நாங்கள் 100% ஷூராக இருக்கோம், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து வெற்றி பெற்றால் மாத்திரமே இலங்கை வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற மலைய மக்கள் வந்து எதிர்காலத்தில் ஒரு வளர்ச்சி அடையணும்னு நாங்கள் நினைக்கும் போது இந்த நாட்டு ஜனாதிபதி அவர்கள் அந்த மாதிரி ஒரு கொள்கையோடும் அது மட்டும் இல்லாமல் முன்னேறி இந்த நாட்டை கொண்டு போகிற பாதையில் இருக்கக்கூடிய தகுதியானவரை ஆதரிக்கிறது சிறந்ததாக இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். தேர்தல் பிறகு கண்டிப்பாக வந்து இந்த அரசாங்கம் வந்து இன்னும் பலமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மலையக மக்களுடைய நான் பொதுவாக வந்து எனக்கு மற்ற இலங்கையினுடைய நான் பொதுவாக சொல்ல போனால் இலங்கையினுடைய மற்ற பிரதேசத்தை விட எனக்கு கொஞ்சம் மலையகம் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். அங்கே போகும்போது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வரும். ஏதாவது பண்ணணும் அப்படின்ற இது வரும். இது அரசியலையும் தாண்டி ஒரு விஷயம் அது இருக்கும்போது இப்போ மலையக மக்களுடைய இந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது. நான் நிறைய பேசியிருக்கேன், நிறைய பார்த்துருக்கோம். ஜனாதிபதியுடைய ரணில் விக்ரமசிங்களுடைய வெற்றிக்கு பிறகு நீங்கள் அவங்களுடைய தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிற முதல் விஷயத்தை செய்ய போகிறேன்னா என்ன விஷயம்? அதை நீங்கள் வந்து நடுவரப்படுத்த இப்போ தயாராக இருக்கீங்க, நினைச்சிருக்கீங்க? முதல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் முதல்னு சொல்ல முடியாது, பட் ப்ரையாரிட்டியான விஷயம்னு நான் சொல்கிறேன். ப்ரையாரிட்டியான விஷயம்னு சொன்னீங்கன்னா வந்து நல்ல கல்வி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு கல்வியால் மாற்றமே ஒரு சமுதாயத்தை நம்ம மாற்றி அமைக்க முடியும். ஒரு சமுதாயத்தோட எதிர்காலம் வந்து அந்த கல்வியில் தான் இருக்குது. ஒரு சமுதாயம் வளர்ச்சி அடையணும்னா முழுமையாக கல்வியில் இருக்குது. கடந்த காலங்களில் கூட நான் சில டிவி இன்டர்வியூங்களில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி A-லெவல் மட்டும் படிக்கிறது பத்தாது, யூனிவர்சிட்டி போகணும், இதெல்லாம் சொல்லியிருந்தப்போ கூட அதில் நிறைய பேர் வந்து விமர்சிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி இவர் என்ன A-லெவல் படித்தா பத்தாதுங்கிறாரு. ஒரு காலத்தில் இருந்துச்சு, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி A-லெவல் படிச்சிருந்தா இலங்கையில் வந்து மிக முக்கியமான வேலை வாய்ப்பு கிடைச்சிது. பட் இப்போ இன்றைக்கி A-லெவல் படித்தா -F மட்டும் தான் கிடைக்குது. ஸோ அதனால் கல்விங்கிறது வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைகிறதுக்கான வழியை அரசாங்கம் வகுக்கணும். ஸோ இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எங்களோட மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமனையா காலத்தில் இருந்து மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமனையா காலம் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து மலைய மக்களுக்கு ஒரு கல்விக்கு தான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் எப்போதுமே கொடுக்குறோம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் படித்து நல்லா வந்துட்டாருன்னா முழு குடும்பத்தோட இதை மாற்றிடுவார், முழு குடும்பம் வளர்ச்சி அடையும். அடுத்த பிரதான பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு தெரியும். 1980ஆம் ஆண்டு காலத்தில் வந்து மலைய மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்த முதல்ல சௌமியமூர்த்தி தொண்டமனையா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்ல இருந்து கேபினெட்டுக்கு போனார். அவர் போனப்போ வந்து வீடமைப்பு திட்டங்கிறது மலைய மக்களுக்கே கிடையாது. பட் படிப்படியாக அந்த வீடமைப்பு திட்டத்துக்கு வந்து தேவையான பேப்பர்ஸ்லாம் மூவ் பண்ணி கேபினெட் பேப்பர்ஸ்லாம் எடுத்து கிட்டத்தட்ட 1980ஆம் ஆண்டில் அவர் ஐயா முன் வச்ச கேபினெட் பேப்பரை எடுத்து அன்றிருந்து 2015 ஜனவரி 8 அன்னைக்கு நைட் வரைக்கும் அந்த அமைச்சு வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு பெரும்பாலான காலப்பகுதியில் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த அமைச்சில் மொத்தமாக 36,000 தனி வீடுகள் கட்டப்பட்டிருக்குது அந்த டைமில் 1980லேருந்து 2015 ஜனவரி 8. அதுக்கு பிறகு வந்து மாற்று கட்சியில் இருக்கவங்க அந்த அமைச்சுகள் எடுத்தாங்க. அவங்க அந்த அமைச்சுகள் எடுத்து வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4,000 வீடுகள் கட்டியிருக்கோம். அப்போ மொத்தமாகவே 44 வருஷத்தில் கட்டப்பட்ட வீடுகள்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து 40,000 வீடு தான். 44 வருஷத்துல 40,000 வீடு தான் இதுதான் மொத்தமாக. ஒரு வருஷத்துல 1000 வீடுகளும் இல்லை கிட்டத்தட்ட. சில இந்த கோவிட்லாம் வந்தனால இஷ்யூஸ் இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட லைன் காம்பராங்கள் இருக்குது மலையத்தில், இன்னும் இருக்கு. இப்போ நம்மகிட்ட வீடமைப்பு இருக்குது. இந்திய அரசாங்கத்தில் கொடுத்த 10,000 வீடு, வருஷத்துக்கு ஒரு 1000 வீடு இலங்கை அரசாங்கம் கொடுத்தாலும் ஒரு 15,000 வீடு. இது சாலிடாக கையில். இதுக்கு மேலதிகமாக நாங்கள் கேட்டுட்ருக்கோம் எல்லா இடமும். ஸோ இந்த 2 லட்சத்து இந்த 15,000 கழிச்சோம்னா 1,85,000 வீடுகள் மாத்திரமே மிஞ்ச போது லைன் காம்பர். இதே நம்ம மாற்றிக்கிட்டே வரப்போகிறோம். இந்த 1,85,000 பேருக்கு வீடுகள் எவ்வளோ காலப்பகுதி நான் கரெக்டாக அஷ்யூர் பண்ண முடியும், பட் கண்டிப்பாக கட்டி கொடுக்கணும். இந்த பீரியடில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டில் ஃப்ரண்ட்டில் ஒரு படிக்கட்டு கட்டணுன்னா உடஞ்சா கூட அந்த வீட்டில் இருக்கவங்க கட்ட முடியாது. மேலே இருக்க ரூஃபிங் ஷீட்டு தகர வந்து ஒழுனா கூட அவங்களால போய் மாற்ற முடியாது. பின்னாடி ஒரு டாய்லெட் இழுத்து கட்டணுன்னா கூட கட்ட முடியாது. ஒரு வீட்டுக்கு முன்னாடி இருக்க பலாப்பழ மரம் உடஞ்சி உளுந்தா கூட அந்த மரத்தை வெட்டி எடுக்க முடியாது. மேனேஜர் வந்து எடுக்கிற வரைக்கும் அந்த மரம் அப்படியே தான் கிடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை. அது வந்து நாங்கள் மறைந்த தலைவராக இருக்கட்டும் நாங்களாக இருக்கட்டும் நாங்கள் யாருமே அதை ஏற்றுக்க போகிறது இல்லை. ஸோ ஜனாதிபதி அவர்கள்ட்ட நான் இன்டிமேட் பண்ண என்னென்னா, ஜனாதிபதி அவர்களே இந்த மாதிரி
இந்த வீடுகள் இல்லை யார் எலெக்ஷன் இதுபடி நேம் லிஸ்ட் படி இருக்கிறாங்களோ தே ஹேவ் ஆல் த அத்தாரிட்டி ஓவர் த ஹவுஸ். இப்போ ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தால் அந்த வீட்டில் அவர் தான் வந்து ஓட்டர்னா அவர் வீட்டுக்கு ஆணி அடிக்கிறதுக்கோ அவர் வீட்டுக்கு டைல்ஸ் போடுறதுக்கோ படிக்கட்டு போடுறதோ கிச்சனை மாற்றி வைக்கிறதுக்கு டைல் மாற்றி வைக்கிறதுக்கோ டோரை லெஃப்ட்டில் இருக்கிறது ரைட்டில் போடுறதோ ஒரு விண்டோ போடுறதோ ஒரு டாய்லெட் கட்டுறதோ வேற யார்ட்டையும் போய் பெர்மிஷன் கேட்க தேவையில்லை. வி ஆர் நாட் ஸ்லேவ்ஸ். இந்த நாட்டில் நாங்கள் வந்து அடிமைகள் கிடையாது. கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிரச்சனை. அது ஒரு ஆணி அடிக்கிறது கூட எஸ்டேட் மேனேஜரோட அனுமதி தேவைன்னா ஐ ஃபீல் தட் இஸ் நாட் கரெக்ட். ஜனாதிபதி அதை ஏற்றுக்கிட்டார். இல்லை நமது அரசாங்கம் எடுத்து யார் யார் அந்த எலெக்ஷன் ஓட் நேம் ஐடியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கே அந்த வீடுகளோட ரைட்ஸை கொடுப்போம். அது எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி தான் நான் ஜனாதிபதி இன்னொரு விஷயம் நான் முன் வச்சேன்னா, ஒரு எஸ்டேட்டில் வீடு கட்ட போனால் ஒரு 25 வீடு 30 வீடு கட்ட போனால் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு கார்னரில் கொடுக்குறாங்க இடம். அங்கே போகிற கரண்ட், அங்கே போகிற வாட்டர், அங்கே போகிற ரோடு, அங்கே போகிற ட்ரைனேஜ் சிஸ்டம், இதெல்லாம் கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோடி ரூபா சர்வசாதாரணமாக இருக்கும். அப்போ ஜனாதிபதியோட சொன்ன என்னென்னா, நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த லைனை சுற்றி நீங்கள் ஒரு 10 ஏக்கரை எடுத்துட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற அந்த லைன் ரூம்ஸை சுற்றி ஒரு 10 ஏக்கரை எடுத்துட்டிங்கன்னா கரண்ட் பிரச்சனை வந்து இட்ஸ் சால்வ். உடனே அங்கேருந்து இழுத்துக்கலாம். வெரி மினிமம் காஸ்ட். ரோட் ஃபெசிலிட்டி இருக்குது, வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கனால அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்டுங்கிறது இந்த 4-5 கோடி ரூபா மினிமம் வந்து மிச்சமாகுது. அதுக்கு நம்ம இப்போ இங்கே ஒரு 25 வீடு கட்டுற இடத்துல கூட ஒரு 15 வீடு போட்டு 40 வீடாக கட்டலாம். ஸோ வி வர் திங்கிங் இன் மோர் கம்மியான ரிசோர்ஸஸில் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணேன். ஜனாதிபதி இதெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. பொதுவாக எனக்கு தெரிஞ்சு வந்து நான் எல்லா வீடு கட்டித்தரேன் போகிறேன் வரேன்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து மேடை பேச்சுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. டெக்னிக்கலாக வந்து நீங்கள் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, நமக்கு இருக்கிற சிச்சுவேஷன் வந்து அந்த வீடுகள் கட்டித்தரப்படுறதுக்கு ஒரு காலப்பகுதி தேவை. அந்த காலப்பகுதி வரைக்கும் நம்ம ஏன் இந்த நாட்டில் அடிமையாக வாழ்வோம்? இப்போ என்கிட்ட நாளைக்கு ஒரு என் பையன் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறப்ப நாளைக்கு கிளம்புற வந்து ரூஃபிங் ஷீட்டை கழட்டிட்டு ஸ்லாப் போட்டு மேலே ஒரு ரூம் கட்டணும். அதுக்கு போய் நம்ம யார்ட்டையும் போய் பெர்மிஷன் கேட்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த வீட்டில் எங்கள் தாத்தா பாட்டி பிறந்திருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா பிறந்திருக்காங்க, நான் பிறந்திருக்கேன், என் பையன் பிறந்திருக்கான், என் பையனோட பையன் பேரை மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 5 ஜென்ரேஷன் மேலே அந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருந்து இன்னும் ஆணி அடிக்கிறதுக்கு போய் இன்னொருத்தட்ட நிற்கணும்னா அது எனக்கு தெரிஞ்சு அது நியாயமாக தெரியல. அதனால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கான கோரிக்கை அதை வச்சுருக்கோம். யார் அந்தந்த வீட்டில் வாழ்கிறாங்களோ அந்த வீட்டோட ரைட் வந்து எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடாது, ஒர்க்கர்ஸ் கையில் இருக்கணும். அது இந்த ரணில் விக்ரமசிங்க அவருடைய அடுத்த வரப்போகிற ஆட்சியில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நான் இந்த ஆட்சியிலே தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னொரு வாரம் இருக்குது, அதுக்குள்ளே ஜனாதிபதி செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். பட் அதுக்கான முயற்சிகளை அவர் ஆரம்பிச்சிட்டார். ஓகே, இப்போ நாம பொதுவாக பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சிலவருடைய கருத்து இருக்குது, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆறுமுகம் தொண்டமானவர்கள் இருந்த காலத்தில் இருந்த அந்த பவர் இப்போ கொஞ்சம் தளம்பலை சந்திச்சிருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. பார்க்கும்போது அப்படின்னு தெரியுது. அதாவது ஆறுமுகம் தொண்டமானுங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி மலையத்தில். அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல், அவரோட இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு தலைவரோட ஒப்பிடவே முடியாது. அதே மாதிரி தான் சௌமியமூர்த்தி தொண்டமானையம், அவரோட ஸ்டைல் வேறு, அவரே ஒப்பிடவே முடியாது. இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷன் வந்து இந்த நாடு அவரோட மறைவுக்கு பிறகு கோவிட் இருந்துச்சு, பொருளாதார வீழ்ச்சி இருந்துச்சு. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவரோட வழிகளையும், சௌமியமூர்த்தி தொண்டமானையோட வழிகளும் ஆறுமுக தொண்டமானையோட வழிகளையும் தொடர்ந்து நாங்கள் கொள்கையில் எந்த மாற்றம் இல்லாமல் நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். பட் இட் டேக் டைம்ஸ் டு ப்ரூவ். காலங்கள் தான் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதே மாதிரி பயணிக்குதா இல்லையாங்கிறதுக்கு காலங்கள் தான் ப்ரூவ் பண்ண தவிர மனிதர்களால் வந்து அதை வந்து அசஸ் பண்ண முடியாது. காலங்கள் கிடக்காம இப்போ 4 வருஷம் போயிருக்குது அவர் மறைந்து. இன்னொரு 6 வருஷம் போகும்போது உங்களுக்கு தெரியும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அதே சிஸ்டமில் போகுதா இல்லை ஹவு ஒர்க்கிங் சொல்லி. பட் கண்டிப்பாக வந்து நான் அவரோட ஒரு 15 வருஷம் அரசியலில் பயணித்த ஒரு அனுபவம் இருந்தனால ஒவ்வொரு காலத்தில் என்ன மாதிரி சூழ்நிலையில் முடிவெடுப்பார் என்னங்கிறது நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கனால இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் வந்து எல்லாத்தையும் அனுசரித்து இழுத்து பயணிக்கிறது தான் வந்து இன்றைக்கி இருக்க அந்த பொருளாதார வீழ்ச்சியில் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறோம். அதே மாதிரி ஐயாவோட மறைவுக்கு பிறகு வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 2 சம்பள பிரச்சனை பேசி பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன்று 1000 ரூபா சம்பளம் வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து 1700 ரூபாயில் 1350 ரூபா வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த 350 ரூபா அலவன்ஸ். அந்த அலவன்ஸ் வந்து கம்பெனிகள் கொடுத்த ப்ரொப்போசல் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணலை. ஏன்னா அந்த அலவன்ஸ் வந்து தொழிலாளர்களுக்கு சாதகமாக இல்லை. ஸோ அதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இன்னொரு ப்ரொப்போசல் நாங்கள் தரோன்னு இருக்கோம், அதில் உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கோம். பேசிக்காக தொழிலாளர்களுக்கு சாதகமான ப்ரொப்போசல் மாத்திரமே
இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து சைன் பண்ண தவிர அது தவிர வேறு எந்த ப்ரொபோசலையும் நாங்கள் ஒத்துக்கிறது கிடையாது. கிழக்கு மாகாணத்துக்கு நீங்கள் ஆளுநராக போன பிறகு உங்களுக்கு எப்படியான எதிர்ப்புகள் வந்தது? இப்போ அங்கே இருக்கவங்க உங்களை ஏற்றுக்கொண்டாங்களா? அதுக்கான பொதுவாக ஒரு சேஞ்ச் நடக்கும்போது எல்லாருமே ஏற்றுக்கிறது இல்லை தானே. பட் ஆஸ் டைம் கோஸ் வந்து தே ஆர் மச் கன்வின்ஸ்ட் பட் இதில் மெயின் ரீசன் என்னென்னா யூ மஸ்ட் கிவ் ஃப்ரீடம் ஃபார் ஆல் ரிலீஜியன். அது ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் தட். ஒரு தமிழர்கள் வந்து வழிபாடு செய்கிறதோ தமிழர்கள் வந்து அந்த மாவட்டத்திலையோ அந்த மாகாணத்துலேயோ அவங்களோட கலாச்சாரத்துலேயோ இன்னொரு சிங்கள தரப்போ முஸ்லீம் தரப்போ தலையிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு சிங்கள தரப்பினரோட வழிபாட்டிலேயோ அவங்களோட முறைமையிலையோ இன்னொரு தமிழோ முஸ்லீமோ தலையிடக்கூடாது. ஒரு முஸ்லீம் தரப்போட வழிபாடுகளோ அவங்களோட கலாச்சாரத்துலேயோ சிங்களீஸோ தமிழோ தலையிடக்கூடாது. இவங்க 3 பேரும் தலையிடாமல் இருந்தாங்கன்னா ஒருத்தர் விஷயத்தில் எந்த பிரச்சனையும் அங்கே கிழக்கில் வரப்போகிறதில்ல. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் ஒற்றுமையாக்குறேன் எல்லாத்தையும் ஒரே போட்டில் போட்டாங்கன்னா தான் சண்டை வரும். நான் இதுக்கு இவ்வளோ நாள் இந்த ஃபெயிலியர் ஆனதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த மத ஒற்றுமையை வந்து இவங்க சரியாக பண்ண மாட்டேங்குது. பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா மத ஒற்றுமைங்கிற பேரில் 3 பேர் 4 பேர் ஒன்றா போட்டும்போது அது கிளாஷ் ஆகுது. அந்த அவங்கவுங்க மத வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக எனக்கு அதில் எந்த மாற்று பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்னொருத்தர் போய் இன்னொரு மத வழிபாடு எப்படி பண்ணுறதுன்னு அட்வைஸ் பண்ண போகாதீங்க. அது அட்வைஸ் பண்ண போகும்போது தான் அந்த இடத்துல பிரச்சனை வருது. ஸோ அது டே 1லேருந்தே ஐ டென்ட் அலவ். அது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஐ டோன்ட் அலவ் தெம் டு இன்டர்ஃபியர் இன்டு அதர் கம்யூனிட்டி. இப்போ பாராளுமன்ற தேர்தல் வரும், ஜனவரி யார் வேண்டாலும் கூட பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. இப்போ கிழக்கு மாகாண ஆளுநராக நீங்கள் இருக்கீங்க. ஆளுநர் பதவியை விட்டுட்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு வருவீங்களா? இல்லை கண்டிப்பாக ஆளுநர் பதவி வந்து இப்போ தற்காலிகமாக நம்ம இருக்கிறது தான். ஓகே, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவருங்கிற இப்போ நான் கண்டிப்பாக பாராளுமன்றத்துக்கு வந்து மக்களுக்குள்ள சேவையை நான் முன்னெடுக்கணும். பட் இப்போயுமே நான் அந்த ஆளுநர் பதவி பொறுப்பேற்றதுக்கு காரணம் என்னென்னா மெயினாக நம்ம ஈஸ்டில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச மேக்சிமம் உதவி செஞ்சால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களோட ரிட்டர்ன் வந்து அதே மாதிரி மலைய மக்களுக்கு இருக்கும். அதே மலையத்துலேருந்து வந்து நமக்கு ஒருத்தருக்கு உதவி செய்கிறாருங்கிறப்ப திரும்ப அவங்களோட உதவிகள் வந்து மலையத்துக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் இந்த 1.5 வருஷம் நம்ம பில்ட் பண்ணது. அவனோட ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பை பில்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கிழக்கு மாநிலத்தில் வந்து ரூலிங் பார்ட்டியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் எந்த பார்லிமெண்ட் எப்பயும் என்னை வரைக்கும் இது வரைக்கும் பேசி எனக்கு குறை பேசினது கிடையாது. பார்லிமெண்ட்டில் மற்ற அத்தனை பாதி கவர்னர்களை பற்றி எல்லாருமே பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்க. என்னை பற்றி யாருமே பேசுனது கிடையாது. என்ன காரணம், நான் நம்புற நிறைய விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அச்சீவ் பண்ணலாம் ராதர் தேன் ஃபைட்டிங். ஸோ ரூலிங் பார்ட்டியோட ஸ்பேஸ் என்ன, எதிர்கட்சியோட ஸ்பேஸ் என்ன, இதெல்லாம் பார்த்து வி சப்போர்ட் தேம். அண்ட் ஆஸ் அ பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் என்னென்னா கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற பார்லிமெண்ட் எம்பிஸ் தேர் டூயிங் எ வெரி குட் ஜாப். கடைசியாக ஒரு கேள்வி, இது நிறைய விமர்சனங்கள் உள்ளான கேள்வி தான். மலைய மக்கள் பக்கமாக இருந்து எடுக்கப்படுகின்ற சந்தா பணங்கள் தொடர்பாக நாம் ஒரு தடவை 4 வருஷத்துக்கு முதல்ல பேசியிருந்தேன். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோடைய தலைவராக வந்தது பிறகு நான் அந்த சந்தா பணத்தை வந்து மக்கள்கிட்ட இருந்து எடுக்கிறத விட்டுருவோம் அப்படின்னு மாதிரி சொன்ன ஒரு வீடியோ பார்த்தேன். நீங்கள் இப்போ தலைவராக இருக்கீங்க, அது எப்போ அது தீர்க்கப்படும்? அதனுடைய காரணம் என்ன? அது எடுக்கப்படுறதுக்கு காரணம் சொன்ன சப்ஜெக்ட் என்னன்னா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சந்தா பணம் வாங்குறது வந்து நிறைய பேர் வந்து அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலாக ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு ஒன்று இந்த நாட்டில் இருக்குது. யார் எழுதினாலும் அதோட கணக்கு தெரியும். ப்ளஸ் அந்த மெம்பர்ஸ் காசு கட்டுறாங்களே, தே ஆல்சோ ஹேவ் த ரைட் டு கம் அண்ட் see வாட் இட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் ஆல் தட். இது வரைக்கும் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட என் கட்சியில் இருக்க யார்கிட்ட கேட்டாலும் தெரியும். இது வரைக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் ஒரு டீ கூட நான் கட்சி பணத்தில் வாங்கி குடிச்சது கிடையாது. ஒரு டீ கூட. ஹேவிங் எ பிரின்சிபல் ஃப்ரம் டே 1, இது வந்து தொழிலாளர்களோட கடுமையாக உழைக்கப்பட்டு அனுப்பப்பட்ட காசு. இந்த பணத்தை வந்து முழுமையாக மக்களோட தேவைகளுக்கு தான் பயன்படுத்தணும். சிடபிள்யூசியில் கிட்டத்தட்ட 50 ஆஃபீஸ் இருக்குது. ஒரு ஆஃபீஸில் 10 பேர் இருந்தாலும் 500 ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க. அவங்களோட இபிஎஃப், இடிஎஃப், லேபர் இஷ்யூஸ், கோர்ட் கேசஸ், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இதுக்கு வந்து இந்த சந்தா காசில் வர பணமே பற்ற மாட்டேங்குது. ஓகே, டெக்னிக்கலாக. அதே மாதிரி இது கவர்மெண்ட் டேக்ஸ் கிடையாது, கம்பல்சரி கட்டணும். நீங்கள் விருப்பப்பட்டால் கட்டலாம். ஓகே, நீங்கள் கட்டினா தான் வந்து சிடபிள்யூசியோட தொழிற்சங்க சேவைகள் கிடைக்கும். அரசியல் சேவை வந்து முழுமையாக கிடைக்கும் எல்லா மக்களுக்கும். கட்டாயமாக கிடைக்கும். இப்போ ரோடு போட்டோம்னா நம்ம சிடபிள்யூசி ஆள் மட்டும் போங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு வாலிபால் கிரவுண்ட் கட்டினா நீங்கள் சிடபிள்யூசி மட்டும் விளையாடுங்கன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் பீங் கிவன் டு எவ்ரி ஒன். அது பாலிடிக்ஸ். தொழிற்சங்க ரீதியில் உங்கள் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் யூ ஆர் சப்போஸ் யூ கேன் கோ அண்ட் அட்ரஸ் தட் இஷ்யூ டு த மேனேஜ்மெண்ட். அவங்க மெம்பராக இல்லைன்னா வி டோன்ட் ஹேவ் எ ரைட் டு அட்ரஸ். ஸோ அதுக்கு தான் இது. அதே மாதிரி சந்தா பணம் வந்து நாங்கள் தீர்மானிக்கிறது கிடையாது. 1/3 ஆஃப் ஒரு நாளோட வேஜ் ஃபார் த என்டையர் மந்த்.
1/3 ஆஃப் ஒரு நாளோட வேஜ் ஃபார் த என்டையர் மந்த். ஓகே. இதுதான் வந்து இது ஃபிக்ஸட், எல்லா ட்ரேட் யூனியன்ஸும் ஃபிக்ஸட். ஸோ சிடபிள்யூசியை பொறுத்த வரைக்கும் தொழிற்சங்க ரீதியில் எங்களோட மறைந்த தலைவர் வந்து ஆசைப்பட்டது என்னென்னா, இது ஒரு சந்தா பணம் வாங்காத கட்சியாக மாற்றுறோம். அப்போ அதில் எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, தொழிற்சங்க ரீதியாக எப்படி அவங்கள மெம்பர்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறது. ஸோ வி தாட் வில் அட்லீஸ்ட் மேக் இட் அஸ் 1 rupee. 1 rupee will be அவர் சந்தான்னு சொல்லி அதற்கான ஒர்க்கிங் சிஸ்டம் வி ஆர் ஒர்க்கிங். என்ன காரணம்னா, ஆஸ் வி ஹேவ் 500 ஸ்டாஃப்ஸ், கரண்ட் பில் இதெல்லாம் டோட்டல் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு சே டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்டாஃப்ஸ் இதெல்லாம். இப்போ இதுக்குள்ள ஒரு ரெவென்யூ ஜென்ரேஷன் மாடல் வி ஆர் லுக்கிங். இந்த ரெவென்யூ ஜென்ரேஷன் மாடல் வெரி லைக்லி வில் பிரிங் இட் அவுட். அந்த ரெவென்யூ ஜென்ரேஷன் மாடல் வந்துருச்சுன்னா ஐ திங்க் வி வில் பி கெட்டிங் ஒன்லி 1 rupee. ஒரு ரூபா தான் சந்தா பணமா இருக்கு. இதான் வந்து என்னோட லட்சியமா இருக்குது. பட் ஐம் ஃபைட்டிங் ஃபார் இட். அதுக்கு வந்து யூனோ ஓவர் அ நாள் வி கான் டூ இட், பட் வி ஆர் டூயிங் ஆன் இட். அதே மாதிரி கணக்கு வந்து யார் இப்போ உதாரணத்துக்கு 150 ரூபா சந்தா கொடுத்துருந்தா, உதாரணத்துக்கு சொல்ல, அந்த 150 ரூபாய்க்கு என்ன அந்த பணத்துக்கு செலவாயிருக்குன்னு எனிபடி யாருனாலும் ஹேஸ் த ரைட் டு கம் டு சிடபிள்யூசி அண்ட் செக் த அக்கௌண்ட்ஸ். அதில் ஐ எம் வெரி ஃப்ரீ அண்ட் டிரான்ஸ்பரண்ட். இது நிறைய இடங்களில் பேச போகிற ஒரு விஷயம். அதனால தான் அது எனக்கு கூட அது என்ன நடக்குது அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம் வந்து அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நிறைய பேட்டை. இந்த தேர்தலில் வந்து ஒரு பக்கம் உங்களோட கட்சியிலேயே ரணில் விக்ரமசிங்க அவருக்கு நீங்கள் ஆதரவு வழங்குறீங்க, அது வெளிப்படையாக தெரியுது. இன்னொரு பக்கம் வந்து ஒரு சிலர் வந்து சஜித் பக்கம் ஆதரவு வழங்குறதுக்கு தயாராகிறாங்க, அல்லது ஆதரவு வழங்குறதுக்கான முயற்சி இருக்குது அப்படின்ற மாதிரி பேசப்படுது. அது இப்படி இல்லை, பொதுவாக ஒரு தேர்தல்னு வந்தால் நிறைய ரூமர்ஸ் வர்றதெல்லாம் இயல்பு தான். பட் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தனித்தனியாக வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து எங்களோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவளிக்கிறதுக்கு முன்னாடி கூட நிறைய டிஸ்கஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் பல கட்சி தலைவர்களை நான் சந்தித்தேன், சிறுபான்மை தலைவர்கள், அவங்களோட கருத்துக்கள்லாம் கேட்டேன். ப்ளஸ் எங்களோட தேசிய சபையில் டிஸ்கஸ் பண்ணாமல் நிறைய இதெல்லாம் டிஸ்கஷன்ஸ் வச்சு தான் இறுதியாக முடிவு பண்ணோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி. இட்ஸ் அ டீம் டிசிஷன், சிடபிள்யூசியோட டீம் டிசிஷன். சிடபிள்யூசி வந்து டீமாக இருக்கிற வரைக்கும் தான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் என்றைக்குமே. ஸோ அதனால் அந்த டீம் வந்து வி மேக் இட் வெரி ஸ்ட்ராங் அண்ட் மேக் ஷூர் தட் நாங்கள் சப்போர்ட் பண்ணுற டீம் வந்து வின் பண்ணுறதுக்குன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி சிடபிள்யூசி வந்து கட்சிகளில் வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாங்கள் ஆதரவு அளித்தோம். சில பேர் கட்சி விட்டு வெளியே போயிருக்காங்க. பட் அதனால் அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்காதுங்கிறதுல we are very strong about it. அண்ட் எதிர்காலத்தில் வந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் எங்கள் இதில் எந்த மாற்றமும் இருக்காது. இதே தான் கண்டிப்பாக. ஓகே. ஏன்னா கட்சியோட க்ரெடென்ஷியல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒருத்தர் தேர்தல் பாதி தூரம் வந்து ஒருத்தர் கேம்பெயின் பண்ணிட்டு இவர் சரியில்லைங்க அவர் நல்லவர்னு சொல்லி போய் கேம்பெயின் பண்ண போனால் தென் வந்து கட்சியோட க்ரெடென்ஷியல்ஸ், வெற்றி தோல்விங்கிறது தேர்தல் வந்து இயற்கை தான், அது சந்திச்சு தான் ஆகணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. வெற்றியை கண்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறதும் தோல்வியை கண்டு பயந்து போகிறதும் வந்து காங்கிரஸோட பழக்கம் கிடையாது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வில் ஸ்டாண்ட் எங்களோட டிசிஷனில் அண்ட் வி ஆர் வெரி ஸ்ட்ராங். அந்த டிசிஷன் கரெக்டாக இருக்குதுன்னு. ஸோ அதனால் தேர்தலுக்கு முறை கண்டிப்பாக வில் சந்திப்போம். ஓகே. இந்த ஒரு பரபரப்பான இடத்துல ஜனாதிபதி சந்திக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அவருக்கு கழுத்துறவுக்கு போகிற மீட்டிங் இருக்குது. இந்த இடத்துல கூட சந்திச்சது நன்றி. நான் ஒரு தடவை கிழக்கு மாநிலத்துக்கு வரேன், அங்கே இருக்க விஷயங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக. இன்ஃபேக்ட் கிழக்கு மாநிலத்தில் நாங்கள் வந்து இந்த ஏர்ஷிப் கூட ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்தேன், நான் ஃபோட்டோஸ் பார்த்தேன். ஏர்ஷிப் கூட அது வந்து சவுத் ஏஷியாலே ஃபர்ஸ்ட் பார்த்தேன். நான் பேசிட்டு இருக்கிறது ஒரு சவுத் ஏஷியானுடைய மிக உயர்ந்த டவரில் இருந்தால். கரெக்ட். ட்ரிங்கமலியில் இருக்க நிலாவெளி, பேட்டிக்லோவில் இருக்க பாசிகோடாலேருந்து அம்பாரில் இருக்க அருகம்பே, அது வரைக்கும் இது 3க்கு வந்து ஏர்ஷிப். அது ஒரு நியூ இனிஷியேட்டிவ். ஸோ வி ஹாவ் டு கீப் ஆன் டூயிங் நியூ இனிஷியேட்டிவ். இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டில் 2500 மில்லியன் வந்து கிராண்டாக எடுத்திருக்கேன். ஓகே. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் ட்ரிகோனமலிக்கோ பேட்டிக்லோக்கோ அம்பாரா போனாலும் சொல்லுவாங்க, செந்தில் தொண்டமான் இந்த பீரியடில் செஞ்ச மாதிரி இது வரைக்கும் யாரும் செய்யலைன்னு. ஸோ யூ வில் நோ தட் வேக்யூம் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா. நன்றி. மீண்டும் ஒரு தடவை தேர்தலுக்கு பின்பு நாம் சந்திப்போம். ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி.